சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளில் எங்களை ஒன்று சேர்த்த தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பரிசுத்த வேதாமத்திலிருந்து இன்றைக்கு பேச போகிற வார்த்தை ஆசீர்வதியும். தாகத்தோடு பிள்ளைகள் கேட்க வந்திருக்கிறார்கள். உம்முடைய சமூகத்தில் தாகத்தோடு வந்திருக்கிறார்கள். நல்ல ஜீவனுள்ள ஆராதனை பங்கேற்று வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிற யாவருக்கும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை ஊற்றும்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால உம்முடைய மகிமையின் அபிஷேகத்தினால வந்த யாவரையும் காண்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த மகிழ்ச்சியான நாள் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆரம்பத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியோடு சோத்திரத்தோடு இருக்கணும் விருப்பப்படுறேன். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு மரித்தது உண்மை, இயேசு உயிர்த்தது உண்மை, இயேசு நம் ஜெயத்தை கொடுக்க போவதும் உண்மை. ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் பத்தாது, ஆமென் பத்தாது, ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஈஸ்டர் கிறிஸ்டினுக்கு வரல. ஹல்லேலூயா. கடந்த ஈஸ்டருக்கு சாப்பிட்ட பிரியாணி கொழுத்து போய் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் தேவன் நல்லவர். பக்கத்தில் பாச தேவன் நல்லவர். வேதம் பொய் சொல்லாது. வேதத்தை வாசிக்கிறவர்கள் சொல்லுங்க, சொல்லுங்க, வேதத்தை வாசிக்கிறவர்கள் விருத்திக்கு அடிவார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் பாவிகளை ரட்சிக்கும். வேதம் சம்பவத்தை பூர்ணமாக்கி காட்டும். செத்துவனை உயிரோட எழுப்பும். அது ஆவிக்குள்ளையாக இருக்கட்டும், மாம்ச ரீதியாக இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் வேதத்தை பிடித்து கொள்ளும் போது வேதம் உங்களை பிடித்துக் கொள்ளும். விடுதலை, அத சத்தியத்தை அறிவீர்கள். அப்படின்னா உங்களுக்கு விடுதலை வேணும்னா என்ன வேணும்? வேதம் வேணும். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் நிச்சயமாக நிறைவேறும். அந்த நாளில் அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷனோட வார்த்தைகள் மாறும், ஆனால் தேவனோட வார்த்தை மாறவே மாறாது. பக்கத்தில் சொல்லுங்க, மாறவே மாறாது. தேவனோட வார்த்தை என்ன பார்த்து சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். பக்கத்தில் பாச தேவனோட வார்த்தை மாறாது. ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. மனுஷனோட சுபாவம் சில சமயங்கள் இலக்காரமாக பேசும். மனுஷனோட சுபாவம் சில நேரத்தில் இலக்காரமாக பேசுவார்கள். ஆனால் தேவன் பேசுகிற வார்த்தை அது ஆத்துமாவை புதுப்பிக்கும், மகிமைக்காக கொண்டு போகும். ஹல்லேலூயா. மனுஷன் லட்சம் கொடுத்தாலும் சரி, கோடி கொடுத்தாலும் சரி, அவன் சுபாவம் குறை சொல்ற சுபாவம் தான் இருக்கும். ஆனா நம்ம தேவனுக்கு அந்த சுபாவம், உங்களை தான் கேட்கிறேன், தேவனுக்கு வேதத்தில் எங்கேயாவது அவர் குறை சொல்லியிருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். குறை என்ன சொல்லியிருக்காரா? தோராட்டுங்க சொல்லியிருக்காரா? இல்லை. அப்போ எங்க இருந்து படிச்சீங்க நீங்க எல்லாம் குறை சொல்றதுக்கு? வேதம் உங்களை கேட்கிறேன். ஒருவேளை தெரியாதவங்களோட கத்துக்கலாம்னு ஒரு வாஞ்சை எனக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா பலவருக்கு பலவிதமான கோணல் யோசிப்பாங்க. நான் இந்த காலை வேலை யோசிக்கும் பொழுது இயேசுக்கு குறை சொல்ற எங்கேயும் ஒரு குறை சொன்னதாவே நான் படிச்சதே கிடையாது இது வரைக்கும். ஆனா படிக்காத நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களே இல்லை, பொதுவான கருத்து. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம், தயவு செய்து வேதாமத்தை அந்த விசேஷமாக பகுதியை எடுத்து திருப்பி வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வாழ்க்கைகளை திருப்புவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கொஞ்சம் வாலிமை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனோட வார்த்தையை முதல் நாம் விசுவாசிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும்,
தியானிக்க வேண்டும், அது உறுதிப்படுத்த வேண்டும். இது என்னை உறுதிப்படுத்துகிறது, இந்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது, இந்த வார்த்தை என்னோட பேசுகிறது, இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு மேன்மை இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்லி நம்பும் பொழுது தான், அது கருத்தோடு கேட்கும் போது தான் கர்த்தர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். வசனத்தை மறுபடியும் வாசம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இன்னும் கொஞ்சம் வால்யூம் வச்சுக்கோங்க. உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். வசனம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்து உயிரோடு எழுந்தவர், இந்த உலகத்தை ஜெயித்தவர். ஒரு நல்ல உற்சாகத்தோட பேசும்போது கர்த்தர் உங்களை பேச இடப்படுவார். உற்சாகப்படுத்துகிறேன், எனக்கு ஜெயித்தான். இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வசனம், விசுவாசிகள் தன்னுடைய வாழ்வில் கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும், ஆனால் வரும் பொழுது தைரியமாக இருக்கும்படியாக இந்த வசனம் நம்மளை உறுதிப்படுத்துகிறது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்க பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல உபத்திரம் நிஜம் என்று இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை துன்பங்கள், கஷ்டங்கள் மற்றும் போராட்டங்கள் உண்டு என்பதை உண்மையாக இயேசு ஒப்புக்கொள்கிறார். அது அவரோட பாடுகள் போனதுனால தான் நம்மையும் சொல்றாரு, உபத்திரம் இருக்கும், ஆனா உபத்திரத்தை ஜெயிக்க முடியும். அல்லையா? உபத்திரத்தை வந்துடும், சோர்ந்து போகக்கூடாது, எனி சிச்சுவேஷன், எனி சர்க்கம்ஸ்டன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் உங்களுக்கு ஆணி எடுத்து கையில அடிக்க கூட அளவுக்கு உபத்திரம் உங்களுக்கு வரல. ஆமென். அப்ப அவர் ஜீவனுள்ள தேவன் சொல்றாரு, அவரே உணர்ந்து சொல்றாரு, நமக்கு தைரியம் அவசியம் இருக்க வேண்டும் என்று. உபத்திரங்கள் கண்டு பயப்படாமல் தைரியமாக திடம் கொண்டு இருக்கும்படி அவர் கட்டளையிடுகிறார். உங்களுக்கு ஆச்சரியமான ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். ஒரே ஒரு காரியம் சொல்றேன்னு, மொபைல் வச்சுருக்கிறவங்க நாம சொல்லுங்களேன். ஓகே, இந்த மொபைலில் ஒரு காரியம் சொல்லேன், உங்களுக்கு விரோதமாக பேசி, ஓகே, நீங்கள் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்களே உங்கள் குடும்பத்தில். யாரோ ஒருத்தர், உங்களுக்கு தான் தெரியும், சொல்ல தேவையில்லை. ஓகே, உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் சொந்தத்திலேயோ இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பம் அழிஞ்சிடணும், இது நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களோட டிபியில் வந்து அவங்க ஃபோட்டோ வைங்க. என்னது? அவங்க ஃபோட்டோ வைங்க. உங்கள் மனைவி ஃபோட்டோவோ வசந்த கூட வைக்காதீங்க. நான் எது சொல்கிறேன்னா, உங்களை நாசமாக போகணும், நீ நல்லா இருக்க மாட்டேன் இப்படிதான் சொல்கிறாங்கன்னா அவங்க டிபி வைங்க. ஏன்னா அவங்க பார்க்கும்போது தினந்தோறும் உனக்கு என்ன தருவான், இவங்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்து காட்டணும், இவங்களுக்கு முன்பாக நான் ஜெயித்த காட்டணும், என் இயேசுவோட இருக்கார் சொல்லிட்டு நீ சொல்லிப்பாரு, அங்கே விழுந்துரும், நீ உயர்ந்துருவ. ஆனால் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ அதை பற்றி பேசினாலே நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். அல்லையா? அது உபத்திரப்படுத்துறதுக்காகத்தான் அந்த மாதிரி கோணலான பேச்சு உன் காதுல கேட்குது. அதை கேட்காதபடி, அதை கேட்கும்படி நீ ரசிக்கும் பொழுது, நீ தேவனோட வார்த்தையை ருசித்து ரசிக்காதபடி உலகத்தின் காரியத்தில் உபத்திரம் இன்னும் சிக்கிக்கொள்ளத்தான் வாய்ப்பு இருக்குமே தவிர தப்பித்துக் கொள்ள உனக்கு வாய்ப்பு இருக்காது. ஹல்லேலூயா. அவங்க ஒன்று சொன்னா நீங்க ஒன்று, அவங்க ஒன்று ரெண்டு சொன்னா நீங்க இன்னும் அவங்க நிறைய சொன்னா போன் எடுத்து ஒரு வாங்குவாங்க. நான் சொன்ன அன்பான தேவ பிள்ளைகளை, அவரே சொல்லிட்டார், நான் மாம்சமாக இந்த உலகத்தில் மறிக்கும் போது உபத்திரம் இருக்குது. அவரே பார்க்கிறார். யாரை விடுவிக்கிறது? கொள்ளக்காரனை விடுவிக்கிறதா இயேசு விடுவிக்கிறது? என்ன சொல்லுது உலகம்? கொள்ளக்காரன். அவர் அப்பயே தெரியும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஜென்மங்க இருக்கும், ஆனா நம்ம ரட்சிப்பு கொடுத்து இவங்களை மாற்றுவதற்காக தான் இயேசு நமக்கு ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. ஒரு வைராக்கிய விசுவாசம். அந்த படத்தை பார்க்கும் பொழுதுலாம் நமக்கு ஒரு வைராக்கியம் வரணும். இவங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு நாளை உண்மையாக சொல்றேன், என்னை யாரெல்லாம் தூஷணமாக தூஷித்தாங்களோ, தூஷித்துக்கு கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக கர்த்தரை வாழ்த்து தருகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு ரகசியம். என்னன்னா, நான் தேவ சமூகத்திலேயோ சபைக்கு போன உறுதியான சபையில அந்த ஸ்தலத்திலிருந்து சொல்லப்பட்ட எங்க சீஃப் பாஸ்டர் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை நானமனை உட்கொண்டபடியாக குறை சொல்வதில்லை. கர்த்தர வார்த்தையை கேட்டோம், குறை சொல்லுகிற ஒரு வாய்களை மூடும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார், இந்த பாஸ்டர் சைக்கிள்ல போறாருன்னா நீ ஏன் பயப்படுற? அவங்க சொல்ல அடுத்து நீ பைக்கில் போவேன். ஐயோ பாஸ்டர் பைக்கில் போறாரு நீ சந்தோஷப்படுன்னு. ஏன்னா பைக்கில் பண்ண நன்றாவது கார்ல போற காரணம் சொல்லிட்டோம். சொல்லத்தான் கர்த்தரோட உயர்த்தினே போவார். அல்லையா? கர்த்தர் உங்களை உயர்த்தினா இனிமேல் சொல்லாதீங்க, சொல்றவங்களை வாழ்த்துங்க. என் கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.
ஏன்னா குறை சொல்ற நம்ம பேசி மல்லு கட்டி எந்த பிரயோஜனமே இல்லை, நமக்கும் இல்லை அவங்களுக்கும் இல்லை. ஆனா வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அன்பான தேவபிள்ளை, இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தை கொண்டு இந்த அநேக ஆண்டுகளை பேசி இருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் வித்தியாசமாக கூட பேச விரும்புகிறார். வசனம், என்னோட வேதத்திலிருந்து வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:18 மறுபடியும் வாசிப்போ. நிச்சயமாகவே முடிவு உண்டு. அந்த வார்த்தை அழகாக விவரிக்கப்படுது. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இது நிச்சயமாக முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்பது நீதிமொழி 23:18 உறுதியாக கூறப்பட்டுள்ளது. இது ஒரு மகிமையான வாக்குறுதியாகும். This is a Bible promise. It's not a word, it's a Bible promise. It's a promise. நான் உன்ட்டு விலகுவதுமில்லை, உனக்கு கைவிடுதலை, உன் விசேஷமா உன் ஆஸ்வதிப்பேன் சொன்னது போலவே இதுவும் அதை காட்டிலும் மேன்மையான வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. உனக்கு ஒரு முடிவு உண்டு. பக்கத்தில் பார்த்து, முடிவு உண்டு, முடிவு உண்டு. இந்த விசேஷமா இந்த வார்த்தைகள் நீங்கள் கர்த்தர் மீது வைக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என்பதையும், உங்கள் போராட்டத்துக்கு நிச்சயம் நல்ல முடிவு உண்டு என்பதையும் உறுதிப்படுத்துகின்ற வார்த்தை. இது வாக்குறுதியின் முக்கிய அம்சங்கள் என்று சொல்லலாம். அதோட we have to see the inner depth of the word, what the word is teaching to us. அது உள்ளான கருத்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தையானது ஜீவனுள்ள நம்பிக்கையை முதல் தருகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று நமக்கு இந்த வார்த்தை சொல்லி கொடுக்குது. இன்னொரு வார்த்தையை பார்க்கும்போது நிச்சயமாக, தட் மீன்ஸ் கன்ஃபர்மேஷன். நிச்சயமாக. நாளைக்கு எல்லா ஆபீஸ் போறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் காலையில் எழுந்து காஃபி குடிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்களேன். நைட்டே போயிட்டீங்கன்னா பால் ஊற்றணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் எவ்வளோ கான்ஃபிடென்ட் உங்களுக்கு, எவ்வளோ கான்ஃபிடென்ட். நான் பார்த்துக்க தடிக்க விழுந்து சின்ன கல்ல அப்பிட் ஆகியிருக்காங்க. ஆனா நாளை காலையில் ஆபீஸ் போவேன்றதுக்கு எவ்வளோ நிச்சயமா கான்ஃபிடன்ஸ் சொல்றீங்க. அப்ப அதை காட்டிலும் இது கான்ஃபிடென்ட். உங்களால இப்ப நான் கேட்கிறேன், அக்டோபர் மாசம் 3ஆம் தேதி இங்க வர போறீங்களாமேன்னு சொல்லுங்களேன். கான்ஃபிடென்ட். அது மேல கான்ஃபிடன்ஸ், இது கான்ஃபிடென்ட். கான்ஃபிடன்ஸ் மை சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. கிறிஸ்துவ வாழ்க்கையில கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஏன்னா கர்த்தரோட வார்த்தை கான்ஃபிடென்ட், அது முடிவு நிச்சயம் இருக்குது. ரெண்டாவது, வீண் போகாதான். நான் ஒன்று சொல்றேன், அன்பான தேவப்பிள்ளை, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை விட்டு விலக மாட்டார் என்று அர்த்தமாக நம்ம ஆணிதரமாக சொல்லுகிறது. கான்ஃபிடன்ஸ் சொல்லுது, நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. எனவே தோல்விகள் மற்றும் இழப்புகளை கண்டு திகையாமல் நம்பிக்கையுடன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து புதிய காரியத்துக்காக ஞானத்தோடு பொறுமையோடு காத்து இருக்கணும். உண்மையை சொல்ல வேண்டுமானால் நமக்கு என்ன சொல்றதுன்னா, ஞானமும் கிடையாது, அப்புறம் காத்து இருக்கிறதும் கிடையாது. என்னது, எனக்கு பக்கத்தில் பசங்க, உனக்கு ஞானமும் கிடையாது, வாய்த்த சிரிக்க சொல்ல, ஞானமும் கிடையாது, காத்திருக்கும் கிடையாது. உடனே ஒத்துக்கணும். காலையில ஜாம் பண்ணணும், நைட்டு வந்துடணும். இதெல்லாம் கொரியர் சர்வீஸா? அன்பான தேவ நிச்சயமாக முடிவு சொன்னார்னா அவருக்கு தெரியும் எப்போ, என்னைக்கு, எதை, எப்படி, எந்த டைமு, எந்த கிழமை, எந்த நேரம், எந்த நிமிஷம் கூட அவருக்கு தெரியும். ஒரு கொடுக்கறதுக்கு இவ்வளோ காரியம் இருக்குன்னா உங்களுக்கும் நேரம் இருக்கு. அதை தான் சொல்றாரு, காத்திரு காத்திரு. அர்ஜென்ட் படாத. அர்ஜென்ட் பட்டு நீ ஒரேடியா வந்து ரவா, உப்புமா, தண்ணி, பிளம்ஸ், முந்திரிலாம் ஒன்னா போட்டா கேசரி வரும், கோந்து தான் வரும் ஒட்டுறதுக்கு. ஆண்டு பிள்ளைகள் சொல்றாரு, பிப்ளிக்கலி சொல்ல வேணும்னா, பிசாசு நமக்கு விரோதமான சில ஜனங்கள் மூலமாக நம்மை அவமானப்படுத்த வேண்டும் என்று
அவன் 1000 திட்டங்கள் போட்டிருப்பான் ஆவிக்குற பிள்ளைகளை. நல்லா புரிஞ்சுக்கங்களேன், உலகத்தாருக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆண்டவர்களுக்கு பிரச்சனை வரும். நம்மள தான் வேணும்னு சீண்டுவாங்க. ஆனா இந்த சமயத்தில் உனக்கு சாட்சியா நின்று காட்டணும். உடனே உஸ்ஸுன்னு வந்துடும் கோவம். பொறுமையோடு நிதானத்தோடு இருக்கும் பொழுது உனக்கு முடிவு வரும். ஆனா பிசாசு உடைக்கிறதுக்கு 1000 திட்டங்கள் பண்ணுவான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோவேல் 2:26 சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் சொல்லிட்டார், நீங்க எல்லாம் என் பிள்ளைங்க. நீங்க யாரு? உங்களை தான் பார்த்து சொல்ற. யாரை பார்த்து? நீங்க. அடுத்த வசனம், நீங்க அதே வசனம் தான்மா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. விசுவாசம் ஆமென் சொல்லி இருக்கணுமே. இந்த கை தட்டி இருக்கணும். நம்மளாம் இன்னுமா இந்த 6 வயசு 7 வயசு குழந்தையாவே இருக்கிறோம். இந்த ஃபீடிங் விட்டுருது, ஃபேரெக்ஸ் விட்டுருது. அப்படி சொல்ல உடனே கை வந்துடும். இதே இப்போ நான் சிஸ்டர் பாஸ்டர்மா அப்படியே பேசினுக்கும் போது இங்கேருந்து ஒரு 5000 ரூபாய் கட்டு கொடுக்குறேன், என்ன பண்ணுவீங்க? வாங்கிக்குவீங்க. ஆண்டவர் வார்த்தை அப்படிதான் உற்சாகத்தோடு இருக்கணும். யோபு என்ற பக்தன் சொல்லுகிறான், யோபு 8:7, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். எப்படி இருக்குமா? சம்பூர்ணம். எல்லாம் சொல்லுங்க. சம்பூர்ணமா இருக்கும். சம்பூர்ணமா இருக்கும். இது பேரை போல இருக்கும், ஆனா பின்னாடி ஆசீர்வாதம் இருக்கும். உன் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணம். நீங்க ஆரம்ப துவக்கத்தை பார்க்காதீங்க. உங்க வீட்டு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, ஓகே, பிரியாணிக்காரனை கூப்பிட்டீங்க, 7 மணிக்கு ஃபங்க்ஷனு. பிரியாணிக்காரன் எத்தனை மணிக்கு வருவான்? 5 மணிக்கு வரும். 5 மணிக்கு என்ன பண்ணுவான்? எத்தனை பிரியாணி வந்துருமா? என்னென்ன பண்ணும்? விறகு வைக்கணும், அடுப்பு வைக்கணும், எண்ணெய் ஊற்றணும், இஞ்சி பட்டை அவங்க போடணும், கரெக்டாக சொல்லணும், வெங்காயம் போடணும், மசாலா போடணும், இஞ்சி பூண்டு போடணும், அதுக்கப்புறம் மிளகாத்தூளை போடணும், கறியை போடணும், கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கொதி வந்தவொடனே அரிசியை பாதி வேக வச்சு திரும்பி மறுபடியும் கொட்டணும், எல்லாம் முடிச்சு டம்மில் வைக்கணும். இவ்வளோ வேலை இருக்கு. அல்லையா? அப்போ எடுத்தோன்னு பிரியாணி வந்துருச்சா? முடிவில் தான் அது பிரியாணி. நடுவில் அது பேர் எடுத்தா அது பேரு பிரியாணி. அது வராது. பக்கத்தில் சொல்ல, அர்ஜென்ட் பட்டா பக்கத்தில் பேச, அர்ஜென்ட் பட்டா வராது. அர்ஜென்ட் பட்டா இல்லையே, சரியா சொல்ல மாட்டீங்களே. அர்ஜென்ட் பட்டா சொல்லுமா? அர்ஜென்ட் பட்டா வராது. அழகா சொல்லணும். அது வார்த்தை அழகுங்க, அழகா பேசணும். அறவே காணும் வெந்தம். அது என்ன பண்ணுவாங்க? நீ என்னதான் மட்டன் பிரியாணி பக்காவா கொடுத்தாலும் வெந்தம் வேகாம இருந்தாலும் அது பேர் மட்டன் பிரியாணியே கிடையாது. எங்க போயிடும் லாஸ்ட்? இது காத்துணும். அதான் ஆண்டு யோபுல அழகா சொல்ற, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாம் காலேஜ் ஸ்கூல்ல படிச்ச இது வாட் தே சொல்ல, இது 400 மீட்டர்ஸ்ல தே சம்திங் ஒருத்தர் அந்த வாட்ஸ் ராலின்னு சொல்லல, அது ரிலே சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஓடுவாங்க. நீங்க ரிலே பார்த்தீங்கன்னா ஒன்னு ஸ்பீடா ஒரு டீமா இருக்கும், ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்பீடா ஓடும், நடுவில் திருப்பி அடுத்த கையில கொடுத்தோன்னு இன்னும் எண்டிங்ல கொடுப்பாங்க, இவன் தான் லாஸ்ட்ல பிடிப்பான். அதுட்டு கொடுத்த ஃபர்ஸ்ட் எங்க வரும் ரேலி? நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் ஸ்பீடா ஓடும், ஸ்லோவா வரும், ஸ்பீடா ஓடும், லாஸ்ட்ல அழக முடியும். எல்லாம் பூர்ணத்தை பாருங்க, சம்பூர்ணத்தை பாருங்க. யோபு 8 வசனம், உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்மோட முடிவு சம்பூர்ணமா இருக்கும். சொல்லு, உன் எதிர்காலம் பூர்ணமா இருக்குன்னு சொல்லு. நீ பக்கத்துல உன் எதிர்காலம் இதே சம்பூர்ணமா இருக்கும். யாரும் என்ன சொல்ல மாட்டீங்க? சொல்லாதவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டா. வாழ்க்கையில ஆரம்பம் சிறிதாகவோ கஷ்டமாகவோ இருந்தாலும் தேவன் ஒரு முடிவு ஆசீர்வாதமாக செழிப்பாக மாற்ற நம்பிக்கையான இறுதியான வாக்குத்தத்தமா அளிக்கிறது. இது சோர்வற்ற நேரங்களில் எதிர்காலம் நம்ம எதிர்பார்த்த விசுவாசத்தை குறிக்கிற காரியமாக நம்ம விசுவாசிக்கணும். வசனம், உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு. எல்லாருமே சொல்ற, உங்க முடிவை பாருங்க. அல்லையா? கரெக்டா ஒரு சுகர் வந்துச்சுன்னா நீங்களும் ஒரு முடிவு எடுத்துருவீங்க.
நல்ல விஷயம். சுகர் வந்த பேஷண்ட்லாம் அவங்களும் முடிவு இனிமேட்டு இதை சாப்பிடக்கூடாது. அது சொல்கிறேன், உன் ஆராதிக்கிற தேவனை நீ உண்மையா ஜீவனோட இருப்பே, ஆனால் கர்த்தரால் எதையும் மாற்ற முடியும். பொருள் உன் ஆரம்ப சிறிதாக இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு கடைசி நாட்கள் மிகவும் பெரிதா இருக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஊழியத்தில் வந்து அன்பான தேவப்பிள்ளை, இன்றைக்கு நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டாலும் முடிவு சம்பூர்ணமா உங்களுக்கு இருக்கும். இது விசுவாசித்தா இன்னும் கையா தட்டி இருக்கணும். அதுலையா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரகசியம் கத்துக்கிறீங்களா? இப்போ இருக்கு, இட்லி வச்சுட்டு போயிட்டான், சட்னி வைக்காத போயிட்டான். இது ஹோட்டல் போறீங்க, 4 இட்லியை வச்சுட்டு சட்னி வைக்காத போயிட்டீங்கன்னா பண்ணுவீங்க? சொல்லுங்க, கூப்பிடு. சட்டை பண்ணல அவன். ரெண்டாவது கேட்கல அவனுக்கு, என்ன பண்ணுவீங்க? கை தட்டியாவது விதியா சட்னி எடுத்துவான். கேட்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் கேட்கிற மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா கை தட்டணும். என் தேவன் நல்லவர், அதுக்கு தான் கை கொடுத்துருக்காருங்க. பணத்தன்றதுக்கு நினைச்சுக்கிறீங்க 2 பேருமே. உண்மையா சொல்றேன், கடைசியா போகும்போது 25 காசு கூட எடுத்து போக மாட்டீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, 25 காசு இல்லை நினைக்கிறேன். அது கூட கிடையாது, வேல்யூவே இல்லை. ஆனா தேவனோட வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. விசுவாசம் தேவன் உங்கள் தற்போதைய நிலைமையை மட்டுமல்ல, உங்கள் எதிர்காலத்தையும் பார்க்கிற தேவனா இருக்கிறார். தேவனோட நாட்டமானது நம் தேவனை உண்மையோடு தேடி சுத்த இருதயத்தோடு இருந்தால் நம்மை இயேசு விசாலமாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கையில் ஆரம்பம் சிறிதாக இருந்தாலும் தேவன் ஒரு சிறந்த முடிவை மாற்றுவார் என்று நம்பிக்கையோட காத்து நீங்க ஆராதிக்கிறீங்க. தேவன் தப்ப வைக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்துல போட்ட போது ஒன்றல்ல, எத்தனை மடங்கு? 7 மடங்கு. சோர்வே போல எண்டிங் காத்திருக்காங்க. இவங்களுக்கு தெரியும் எண்டிங் என்ன நடக்கும். போல்டா சொல்றாங்க, யாரை தப்ப வைக்காம போனாலும் ஐ நெவர் பாதர் அபவுட். என்ன சொன்ன, உங்களை விரோதமா 1000 பேசுறாங்களோ, நீ என்ன வேணா பேசிக்கோ, எனக்கு கவலையே இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் தப்ப வைக்க வல்வர். நான் உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு ஒரு மந்திரவாதி மந்திரம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கணும், ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாது. நல்லா ஆராதிச்சுட்டே இருந்து சோத்திரம் பண்ணார், அவனே சோர்ந்து போய் கிருஷ்ணவா மாறிடுவான். என் தேவன் அந்த அளவுக்கு வைராக்கம் உங்களுக்கு இருக்கணும். அன்பான தேவன் சில சூழ்நிலையை பார்த்து உங்களை குறை சொல்வார்கள், அவர்களை கண்டு கொள்ளவே கூடாது. என்ன சிஸ்டர், 8 வருஷமா நான் இந்த ஏரியாவில் பார்க்குறேன், பைபிள் தூக்கின்னு போறீங்க, ஒண்ணுமே உங்ககிட்ட மாற்றமே இல்லை, போக போக அப்படிதான் போய் நிற்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நான் வேலையை விட்டு வந்த உடனே என்ன 1000 பேர் 1000 சொன்னாங்க, என் ஊழியத்தை நிறைய பேர் குறை சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்த ஆசான் கண்டுக்காதன்னு சொன்னார். அவரோட ஆசான் சொன்னார் இந்த ஆசானுக்கு, இந்த சீஃப் பாஸ்டர் எனக்கு சொன்ன ஆசான் எதையும் கண்டுக்காது. குறை சொல்றவங்கள திருத்தவே முடியாது, ஆனா நம்ம திருத்திக்கலாம். கரெக்டா? குறை சொல்றவங்க இருப்பாங்க. அப்படி ஒண்ணு மட்டும் கேளுங்க சிஸ்டர், அப்படியா சிஸ்டர்னா நம்பாதீங்க. சொல்லுங்க சிஸ்டர்னா ஃபைன், அப்படியா சிஸ்டர், அப்படியா பிரதர்னா அவங்க அப்படிதான் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சொல்லுங்க சிஸ்டர், முடிச்சிடலாம், ஓகே பண்ணிடலாம் சிஸ்டர், அப்படி ஓகே ஃபைன். ஆனா திருப்பி திருப்பி அப்படியா சிஸ்டர் அவங்களாம் கேட்கறாங்கன்னா இது இன்ட்ரெஸ்ட் குறை சொல்றாவின்னு புரிஞ்சுக்கலாம். நீ அந்த சிஸ்டமேட்டிக் சிஸ்டம்ல உட்காராத. குறை சொல்லுகிற வாயில செங்கல் வடிச்சு அடிச்சாலும் செங்கல் சரியில்லைன்னு உண்மையா சொல்றேன். குறை சொல்ற வாய்கிட்ட ஒரு பெரிய செங்கல் வாயில அடிச்சாலும் அது குறை தான் சொல்லும். நல்லா பக்கா தேட கொடுத்தாலும் அதுல நேத்து ஈ முச்சது போல பார்த்திருக்கேன்னு சொல்லும். இது அவங்களோட சுபாவம். நல்லா போயிட்டு வானவில் பார்த்திருக்கீங்க தெரியுமா? அடல் அது சிஸ்டர், அந்த வானவில் அழகா இருக்கு பாருங்க, அதுல மஜந்தா கலர் கம்மியா இருக்குன்னு. என்னது, இவங்களை மாற்றவே முடியாது. ஒருவேளை நீங்க ஏதாவது சொல்லணும்னா உங்களோட திறமையை காட்டினாலும், நீங்க உங்க திறமையை காட்டுறீங்க, உடனே விளம்பரம் பண்றோம் பத்தியா, பந்தா பண்றோம். ஏன்னா அவங்க கொஞ்ச நேரம் வச்சுக்கணும், இது செங்கல் போட்ட வாயை கூட இதை மூட முடியாது. என் தேவனது அறிவு இருக்கிறார். அடுத்தவர்களை குறை தேடுவதோ
அவர்கள் வாழ்நாள் சாதனை கொண்டவர்களா இருப்பார்களே தவிர எனக்கு குறை சொல்றதுக்கெல்லாம் பிடிக்காதுங்க. ஏன்னா இயேசு குறையே சொல்லலை. பார்த்துருக்கீங்களா? சரி, ஒரு இடத்துல சொன்னார், குறை சொன்னார். என்னன்னா 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தான். பார்த்து இனி என்ன சொன்னாரு? அவனை உணர்த்துறார், பாவம் செய்ய. அப்படின்னா இனிமேட்டு பாவம். இதை சொன்ன தேவன் யூதாஸ் காட்டி கொடுக்கும் போது சொன்னாரா? யோசிப்பாங்க. யூதாஸ் காட்டி கொடுக்கும் போது இனி என்னை காட்டி கொடுக்காத எங்கன போட்டிருக்கா? போடல. ஏன்னா எங்க அப்பாவுக்கு குறை சொல்ற பழக்கம் கிடையாது. அவர் சைலண்டா இருப்பாரு. சைலண்ட்டுக்கு பின்னாடி நிறைய காரியம் நடக்கும். யூதாஸ் ரொம்ப வாழ்ந்து சந்தோஷமா இருந்தான் நினைக்கிறேன்ல. யூதாஸ் எப்படி? என்ன யூதாஸ் கதை என்ன ஆச்சு? என்னது? குறை சொல்றவங்க சொல்லுங்க, குறை சொல்றவங்க. நான் உண்மை சொல்றேங்க, வேதத்தை சொல்றேன். குறை சொன்னீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், கடைசி காலத்துல இழுத்துக்கிட்டு வேதனை வந்து தான் சாவி. இன்னில இருந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஆண்டருக்கு பிடிக்காது. நீங்க குறை சொல்றீங்க, தூரமா டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. குறை சொல்றது எந்த பிரயோஜனமும் கிடையாது. என் தேவனோட வார்த்தை உண்மை உள்ளது. குறை பேசுற இடத்துல, குறை சொல்ற இடத்துல இயேசு நிச்சயமாகவே இருக்க மாட்டார். இன்னைக்கு ஏன் இது ஆண்டு சொல்றாருன்னா, சிலவர்களுக்கு உணர்த்தும்படி கற்றுக் கொடுக்க என்றால், முடிவு வேணும்னா குறைய நிறுத்து. நீ குறையா இருந்துக்குன்னு முடிவை தேடாது. அல்லேலூயா. My God is a good God. யோபு 8:7 சொல்லுது, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இது எப்படியான வார்த்தை எடுத்துக்கலாம். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் எடுத்துக்கோங்க. உங்களோட வாழ்க்கை அற்பமா இருக்குமானால் உங்கள் முடிவு சம்பூர்ணமா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் துவக்கங்கள் தேவன், எல்லாவற்றையும் அறிகிற தேவனா இருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தையும் வாழ்க்கையும் குறித்து யோசித்துக் கொண்டு இருப்பீரானால், நான் உண்மையை சிந்தித்துக் கொண்டிருப்பீரானால், பல கேள்வியோடு இன்றைக்கு வந்து கொண்டிருப்பீரானால், தேவன் உங்களை அற்பமான காரியத்திலிருந்து உங்களை ஆச்சரியமாக தேவன் மாற்ற போகிறார். இதை நான் ஆச்சரியமாக மாற்ற போகிறாரு சொல்லி இருந்தா நான் கண்டு எட்வம் போட கை தட்டி இருப்பேன். ஏன்னா மாத்திருக்கிறவர் பேசுறாரு. நான் யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷமா சபைக்கு வரீங்க, ஆனா அந்த கை தட்டணும்னு உணர்வு சொல்லுங்களேன். உணர்வு சொல்லு. நான் உண்மை சொல்றேன், ஆண்டோட வார்த்தை இதே உங்க ஹஸ்பண்ட் நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன், வாய் சிரிக்கும். உண்மை தானே? யாரும் சொல்ல நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்க வரும். இந்த வாரம் போறோம், நானும் அப்படித்தான் தாக்கத்தோடு போய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போறேன், ஆண்டவர் பேச போறேன். அந்த பேசுற வார்த்தை வாய்க்க அற்புதம். உண்மையா ஜெபிப்பேன் நானும். கர்த்தர் அப்படி வாய்க்க செய்வார். ஏன்னா வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. துவக்கம் அற்பமா இருக்கிறதோ நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், அது ஆண்டவர் ஆச்சரியமாக மாற்ற அவர் இன்றைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், ஜீவனுள்ளவராக இருக்கிறார். நம்மோட மத்தியில் அவர் வந்து இருக்கிற தேவனா இருக்கிறார். அனைவரும் சேர்ந்து சொல்ல, துவக்கம் அற்பமாக இருந்தாலும் தேவன் ஆச்சரியமாக மாற்றுவார். 3 வாட்டி சொல்ல போற. 2வது சொல்ல, என் துவக்கம் இன்னொரு தடவை, என் துவக்கம். இதை நம்பு. இதை நம்புறவங்களுக்கு நிச்சயம் வாய்க்கும். இதை லேசா சொன்னவங்களுக்கு லேசா நடக்கும். கம்பீரமா சொன்னவங்களுக்கு, கொஞ்சமா விதைக்கிறவனுக்கு, நிறைய விதைக்கிறவனுக்கு இதுதான் ரகசியம். இது நிறைய பேர் தெரிய மாட்டேது. சொல்றது கொஞ்சம், ஆனா கேட்கறது நிறைய. அழிச்சில்ல. என் தேவன் நல்லவர். எதை விதைக்கிறாயோ அது என்னன்னு எடுத்துக்கலாம். கெட்டதுக்கு கெட்டது, நல்லதுக்கு நல்லது. மகிமைக்கு. நீ இன்னைக்கு 100 ரூபாய்க்கு பிச்சைக்காரனை போட்டினா, நாளைக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு 1000 ரூபாய் போடுவார் ஆண்டவர். தேவன் நிச்சயமா நானும் மனைவி வழக்க போட்டு வெளியே வரும்போது பார்ப்போம், எங்கேயும் வந்து ஐயானுவாங்க, பயந்து போட்டுருவேன். ஆனா எவ்வளவு போட்டுனோ அது பல மடங்கு சேர்த்தம் கொடுப்பேன். என் தேவன் நல்லவர். வேதத்தில் 2 நபர்களை காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் எப்படி அற்பமாக எண்ணப்பட்டார்கள், ஆனால் தேவன் அவர்கள் நடுவில் இருந்ததை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31 வசனத்தை எடுத்து வாசிப்போம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று. எப்படியா
அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாலும் ராகேலும் அக்கா தங்கச்சி, எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். யாக்கோபுக்கு முதல் மனைவி லேயாள். லேயாள் ஒரே ஒரு வசனம், லேயாள் கூச்ச பார்வை கொண்டவள், கண்கள் சுருகியவள். இவள் பிறவி எப்படி என்றால் கூச்ச பார்வை உடையவள். அவளுக்கோ சகோதரி காட்டிலும் அவளோ அழகு லேயாள் கிடையாது. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அதை பார்க்கும்போது லேயாளுக்கு ஒரு சின்ன குறை இருந்ததுன்னு சொல்லலாம். ஆதியாகமம் 29:17 எடுத்து வாசிக்க. ஆதியாகமம் 29:17 பைபிள் தான் அதை போடல மகளுக்கு. லேயாளோட கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகான, டிஃபரண்ட். அதாவது லேயாளுக்கு கூச்ச பார்வை கொண்டு கண்ணு சிமிட்டதா கூட இருக்கலாம், அப்படி கேட்கறதா இருக்கலாம், ரொம்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக். இதை வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியும். எது அவங்க அப்பாவுக்கு தெரியும். இதனால அவரோட தகப்பன் யாக்கோபுக்கு ராகேலை நேசித்தபடியாக, ஆனாலும் தகப்பன் சாமர்த்தியமாக யாக்கோபுக்கு லேயாளை கொடுத்து திருமணம் முடித்தார். சம பிளானிங் அவர். இது எப்படியா தள்ளிடணும், எனது வண்டி, எனது கண்ணு சரியில்லை, இது எப்படியாவது யாக்கோப் தலையில கட்டி விட்டார். முதல்ல தன்னுடைய தகப்பன் தகப்பனால் லேயாள் புறக்கணிக்கப்பட்டாள் எப்படியாவது. ஆனா அவருக்கு தெரியும் யாக்கோபு யார் நேசிக்கிறது. ஆனா என்ன பண்ணாரு இவரு, எப்படியாவது இதை வச்சு வண்டி ஓடாது, இது கொஞ்சம் கண்ணு ப்ராப்ளமா இருக்கு, இது எப்படியாவது யாக்கோபு தலையில கட்டிட்டார். வேதம் சொல்லுகிறது, இவளை காட்டிலும் அவள் சகோதரி சௌந்தரியம் உள்ளவளும் அழகுள்ளும், யார் அவளை பார்த்தாலும் நேசிக்க தூண்டக்கூடிய அளவுக்கு லேயாள புறக்கணிக்கப்பட்டு ராயல் ரொம்ப அழகாக இருக்கிறாள். வசனம் கிளியரா சொல்லுது. சகோதரியால் ஒப்பிட்டு பார்க்கும்போது இவளோட அழகுலோ ஒதுக்கப்பட்டவள். அவளை காட்டிலே இவள் அழகு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். அழகு கிடையாது. அக்கா தங்கச்சியோ ஓகே, அக்காவை தங்கச்சியோ சொல்றாங்க. லேயாள் என்ன பார்த்தாலும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எப்படி கூட்டிருப்பாவோ, கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், டெப்தா போகணும். லேயாள் எப்படி கூட்டுருப்பா சடனா? நம்ம வீட்டில் கூடுவோம்ல, அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸா இருந்தா. உதாரணம் வந்து டேட் பண்றதுக்கு 2 பிள்ளைங்க இருக்கா வச்சுக்கல, மூத்த ஹைட்டா இருக்கா, சின்ன குள்ளமா இருக்கா, சும்மா என்ன சொல்லுவாங்க, எப்படி கூடுவாங்க? குள்ளி. நம்ம வீட்டில் கூட போடுவாங்கல்ல. இப்போ எங்க வீட்டில் 4ன்னுவாங்க, எனக்கு கண்ணாடி போடுறதுனால நல்லன்னுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, நான் புறக்கணிச்சாலும் தேவனை புறக்கணிக்கல. அல்லேலூயா. 2வது சகோதரியாலையும் புறக்கணிக்கப்பட்டார். திருமணம் ஆகி பின்பும் யாக்கோபோட சிந்த ஆசல் எங்க இருந்திருக்கும்? லேயால புறக்கணிக்கப்பட்டார். 3 விதத்தில் இருக்கிறான். தேவ பிள்ளைகளை, உங்களோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கலாம். இது நிமித்தமாக வேதனையோட வந்திருக்கலாம். லேயால போல ஏதோ ஒரு காரியத்தில் ஒதுக்கப்பட்டு வேதனைப்பட காரியத்தை குறித்து ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு தோல்வியோடு உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா வேத வசனம் சொல்லுது, இப்படி கடினமான சூழ்நிலை கர்த்தர் லேயாளை கண்டார். ஆண்டவர் சொல்றாரு, நான் லேயாளையும் பார்த்தேன், உன்னையும் பார்த்தேன். அன்னைக்கு லேயாளையும் பார்த்தேன், இன்னைக்கு உன்னையும் பார்த்துட்டு இருக்கேன். அன்பான தேவ பிள்ளை, உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் பிறர் அற்பமாக பார்த்தாலோ இல்ல உங்களை அற்பமாக பார்த்தாலோ தேவன் அவரோட பார்வை அப்படி கிடையாது. அவர் நேர்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், சதா காலங்களை கவனிக்கிற தேவனா இருக்கிறார். மனுஷன் வெளித்தோற்றத்தை பார்க்கிறார், தேவனோ அற்பமானவர்களை பார்க்கிறார். அற்பமானவர் நினைக்கிறவங்க இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இது வேஸ்ட், இது தேராதுன்னு சொன்னா வருத்தப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, கை தட்டி சந்தோஷப்படுங்க. உங்க முடிவு பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. உங்க முடிவு பூர்ணமா இருக்கும். உங்க வீட்டில் வந்து உனக்கு இந்த சொத்து கிடையாது, ஸ்தோத்திரம் பண்ணு, ஒரு கிரவுண்ட் ஆண்டவர் கொடுப்பேன் அப்படின்னு கேட்காது. அகலத்தையும்
அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டால், தகப்பன் அற்பமாக எண்ணப்பட்டால், சகோதரர் அற்பமாக எண்ணப்பட்டால், சொந்த கணவன் அற்பமாக எண்ணப்பட்டாலும் தேவன் லேயாளை ஆசீர்வதித்தார், அவள் கனம் பெற்றாள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட வைத்திருக்காரோ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் அவர்களை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவார். தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவார். ஒரு இது வேஸ்ட்னு வாங்க, என் கூட பதில் சொல்லுவாங்க, இது வேஸ்ட். ஏன் இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, பாஸ்டர் மகன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க என்ன சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஊழியத்தை செய்ய பார்த்து கை வச்சுருக்கிறாங்க. என் கர்த்தர் நல்லவர். எங்கேயோ பிரான்ஸ்ல என் பேர் தெரிஞ்சுக்குது. அப்போ எவ்வளோ ஆண்டு கவனிக்கிறார். என் கர்த்தர் நல்லவர். என் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டேன், என் குடும்பத்தால் தள்ளப்பட்டேன், ஆனால் இயேசு லேயாளை பார்த்தார், கண்டார். நான் விசுவாசிக்கிறேன், என்னையும் மணியும் கண்டவர் உங்களே காண்பார். ஹல்லேலூயா. He is a good God. ஏன்னா தானியேல் 2:21 ஆணிதரமா சொல்லுகிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனா இருப்பார். என் தேவன் ரொம்ப நல்லவர். என் தேவன் ரொம்ப நல்லவர். ஏன்னா நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பேன் எல்லா விஷயத்திலையும். தப்புனா தப்பு, நீ பெரிய மேனேஜர் இருந்தாலும் போண்டுவேன். நம்ம ரொம்ப ஷார்ட் டெம்பர், தப்புனா கோவம் வந்துடும். அப்பெல்லாம் ரொம்ப கை நீளம் எனக்கு. இப்போ ஆண்டு சொல்லிட்டார், உன் கையை குறைச்சிக்கணும். நேற்று ஒரு சம்பவம் நடந்தது நைட்டு, என் மணிக்கு முன்பாக தான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேருக்கு டி நகர் போத்தீஸ்க்கு போனோம். ஓகே, ஒரு பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திட்டு போயிட்டோம். வண்டி நிறுத்திட்டு போய் ஷாப்பிங்கில் முடிச்சுட்டு வண்டியை காணும். இது வண்டியை காணும், தூக்கி போட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் சூப்பு கடை மட்டும் அங்கேயே இருக்குது. பெரிய சூப்பு கடை அங்கே இருக்குது. பக்கத்துக்கு என் 2 வீலர் மட்டும் தூக்கின்னு போயிட்டு போட்டான். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சின்னு போகணும். போகும்போது டென்ஷனாக மணி சொல்லணும், டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன். அங்கே கூட இருக்க ஆட்டோக்காரர் கூட சொல்கிறார், சார் போலீஸ்காரர் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது சார், நீங்கள் சைலண்ட்டாக போகணும் சார், நீங்கள் சைலண்ட்டாக போயிட்டு எதனா காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. நமக்கு அப்பெல்லாம் கிடையாது. தப்புனா அது இன்ஸ்பெக்டரை கவலை கிடையாது, தார்மராக இருப்பேன். மனைவி கையை பிடிக்கிறேன், நீங்கள் சம்முன்னு அடி நேராக போனோம், போட்டு ஃபைன் பண்ண. எனக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நோ பார்க்கிங் 750 ரூபா ஃபைன். நெக்ஸ்ட் சார் அவங்களுக்கு தான் கொடுத்து நீங்கள் 750 ரூபா கட்டுங்க. நான் ஒரே வார்த்தை, நான் ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறேன். என் வண்டி எடுத்த சூப் வண்டி ஏன் எடுக்கல, எனக்கு பதில் சொல். என்னால் கட்ட முடியாது, பார்த்துக்கலாம். என் மணி பார்த்துருந்தாங்கிறாங்க, பார்த்துதாங்க தூரம் பார்த்துக்கலாம். ஏன்னா லைசன்ஸ் இருக்கு, ஆர்சி புக் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் ஏன் பயப்படணும்? இயேசு இருக்கிறாரு, கர்த்தரோட வார்த்தை இருக்கு. நீ எதற்கு பிறர் சொல்ற குறைக்கு பயப்படணும்? கர்த்தர் நல்லவர். அவனே பார்த்தான், ஃபைன் கட்ட முடியாது போங்கண்ணா, வண்டி நேரம் வந்துனேன்ட்டு. வைராக்கியம். என் கர்த்தர் எதையும் மாற்றுவார். அற்பமா மற்றும் யாரையும் பார்த்து பேசாதீங்க. அற்பமா நீங்க பேசுனீங்கன்னா நீங்க அற்பமா மாற போறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அன்பான தேவ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குங்களோம். என் பேங்கிங்ல என்ன தள்ளணும்னு பிளான் பண்ணானுங்க, தூக்கி வேற எங்கெங்கயும் போட்டானுங்க. காவலையே படல. திருப்பி அதே இடத்துல வந்தேன். யார் என்ன துரத்தணும்னு நினைச்சானோ அவனை கர்த்தர் துரத்தினார். இதுதான் வசனம். ராஜாக்களை தள்ளி. ஒருவேளை இன்னைக்கு யாருக்குன்னு தெரியல, ப்ரமோஷனே கொடுக்காம உங்களை அழுத்திட்டே இருந்தாங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு யார் மேல உங்களை அழுத்துறாங்களோ அவரை தூக்கிடுவாரு, உங்களை மேல உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் நல்ல கைகளை கொடுங்க விசுவாசிங்களுக்கு கை தட்டுறதுக்கு. ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே. உப்பு இல்லாத பண்டம் சொல்றேன். ஏதோ ஒரு மரத்தை பார்த்து சொன்னார் ஆண்டு, ஏதோ இது பூவும் கொடுக்க மாட்டேங்குது, காயம் காய்க்க மாட்டேங்குது, இத பட்டு போ சொல்லிட்டார். எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. தானியேல் 2:21 சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆண்டு சொல்ற உன் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். ஆமென். சொல்லுங்க நடக்கும். சொல்லாதவங்களுக்கு பட்டு போன மரம் தான் உங்க நீங்க. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. என்ன ஆச்சரியம், இந்த குடும்பத்தில் லேயாள் தன் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். லாயே விசேஷமா ராகேல் ரொம்ப அழுகுதாங்க. சொல்லிருப்பா, நொல்லன்னு கூட சொல்லியிருக்கலாம், நொல்லன்னு கூட சொல்லியிருக்கலாம், நீ வேஷம் சொல்லியிருக்கலாம், அவன் வந்து லேயாளையா ராகேலை நினைச்சிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் லேயாளை நினைத்தார். இந்த குடும்பத்தில்
சொந்த தகப்பன் சகோதரி கணவன் நேசிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் கிருபை பாராட்டினார், கர்த்தர் நினைத்தள்ளினார். லேயாள் விற்று பார்க்க வயிற்றில் பிறந்தவன் தான் 4 பிள்ளைகளை கர்த்தர் லேயாளுக்கு கொடுக்கிறார். ராகிலுக்கு அது இல்லை, லேயாளுக்கு 4 பிள்ளைகளை கொடுக்கிறார். கடைசி வருஷம் பார்க்கும்போது அதில் யூதா என்று சொல்லப்படுகிறது. யூதாவின் கோத்திரத்தை தன் யூத ராஜசிங்கம் வந்தார். அற்பமாக எண்ணப்பட்ட அவள் கோத்திரத்திலிருந்து ராஜாதி ராஜாவாக பிறந்த கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை ஒரு பாக்கியம்! கர்த்தர் அழக பார்க்கவில்லை, வெளித்தோட்டத்தை பார்க்கவில்லை, ஆனால் தேவனோ இருதயத்தின் நெருக்கத்தை பார்க்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒதுக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். நீங்களாம் ஒரு காரியத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்றேன், எங்க நீங்க ஒதுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த குடும்பத்துக்கு முன்பாக நீ ஓடி திரிந்து ஒளியாதபடிக்கு ராயல் ஒதுக்கப்பட்டனாக ஓடி திரிஞ்சாலா? அங்கேயே இருந்தா, அங்கேயே குடும்பம் நடத்தினா, அங்கேயே பண்ணா, ஒடுக்கப்பட்ட இடத்துல நான் நொல்லையா இருந்தாலும் 4 பெற்று காண்பித்தான். உன்னை 1000 வேதனைப்படுத்தினாலும் அதே இடத்துல நில்லு, கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமா உனக்கு முடிவு உண்டு. நீ ஆரம்பத்தை பார்க்காத. அல்லேலூயா. ஆரம்பத்தில் காத்தாடி கீழே தாங்க இருக்கும். ஆனா பட்டம் பறந்துடுச்சு வச்சுக்கோங்க, ஒரு காத்து அடிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த பட்டம் மேல. ஆனா மேல போறது பெருசு இல்ல. அடுத்த காத்தாடை பத்தி நீ பேசக்கூடாது. ஏய் நான் எவ்வளவு உயரமா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. மீறி சொன்ன சொல்லுங்க, மீறி சொன்ன வச்சுக்க, மேல பறக்குறோம் அப்படி சொன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? அறாது. கொஞ்சம் மழை வர வைப்பார். மழை வந்தோடனே பத்த கிழிஞ்சிரும், பட்டுன்னு கேட்கும், தொங்குவ, அந்தரத்தை தொங்கி நிற்ப, புச்சி இழுக்கணும். நான் காத்தாடி நல்லா விடாத சொல்றேன். என் தேவன் வயர குறை நம்பல் தேவசமத்துக்கு இறங்கணும். உங்களால முடியும்ப்பா, உங்களால முடியும். உண்மையாக சொல்ல, நானும் என் மனைவி அப்படிதான். நான் இது வரைக்கும் நான் குறைய சொல்ல மாட்டேங்க. ஏன்னா இயேசு எனக்கு அது கற்றுக் கொடுக்கல, எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. என்னைக்கு அதில் நானும் வந்து ட்ரை பண்ணேன். எங்கள் வீட்டில் நான் ஒரு பப்பி வளர்க்குறேன். அந்த பப்பி பேர் எனக்கு தெரியுமா சொல்லுங்களேன்? ஷாலி. யார் எங்கள் வீட்டில் நீங்கள் நாய் இருக்குல்ல பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. நானாக பண்ண ஒரு ஸ்கெயில் எடுத்து நாய் வாழை நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டேன். ஸ்கெயில் எடுத்து ட்ரை பண்ணலாம், ரப்பர் பேண்ட் போட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன். ஒரு வாரம் விட்டேன், அடுத்த வாரம் ஸ்கெயில் எடுத்துட்டேன். திருப்பி அந்த வால் அடைச்சி நான் ஊரில் திருப்பி அடுத்த மாதமாக ட்ரை பண்ணேன். அப்புறம் லாஸ்ட் நான் பண்ணேன், இது ஐயோ நான் எங்கே சொன்னேன், எங்கள் வீட்டில் ஷேர்லி வாழை நிமித்தம் முடியல, விட்டு எப்படி போ. அந்த மாதிரி நம்ம ஆவிக்கு ஒரு ஜீவத்தில் சில குறைகள் சொல்லுவாங்க. உனக்கு இல்லை, நீ அழகே இல்லை, நீ வேஸ்ட். ஆண்டு உன்னை பார்த்துட்டாருன்னு அர்த்தம். உனக்கு நடக்காது, ஆண்டு பார்த்துட்டார். ஆண்டு ஒதுக்கலாம், ஆண்டு பார்த்துட்டார். அப்பா அவர் பார்த்தா தாங்க ஆசீர்வாதம், அவர் பார்த்தா தான் முடிவு. அவர் தான் சொல்றாரு, எல்லாத்தையும் பார்த்தேன், இந்த 4வது மாதம் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். இந்த நாள், இந்த 12வது மாதத்துல பலிப்படுதல் சொல்றாரு. ராகேலுக்கு விசேஷம், லேயாளுக்கு செய்த நான் உனக்கு செய்ய மாட்டேனா? உனக்கு செய்ய மாட்டேனா? செய்வேன். இதே பாருங்க, அன்னாள் சப்ஜெக்ட்ல போகும்போது சக்காலத்தி குறை சொல்லுவான். ஆனா இங்க சொல்லாமையே கர்த்தர் செய்கிறார். He's a supernatural God. அன்பான தேவப்பிள்ளை, அற்பமா எண்ணப்பட்டவருக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களை யாரெல்லாம் அற்பமாக எண்ணினார்களோ நீங்க எழுதி வைத்துக் கொள்ள, அவர்கள் கண் முன்பாக கர்த்தர் உங்களை அற்பமாக துவக்கத்தை நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க போகிற சூழ்நிலை பாக்குறீங்க, எங்க அப்பா எண்ட பாக்குறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி ஓடுவாங்க, கவலைப்படாதீங்க. எது பக்கத்து கவலைப்படாதீங்க, பக்கத்து உங்களுக்கு முன்னாடி ஓடுவாங்க. முயல் போல் ஸ்பீடா ஓடுவாங்க. நீ ஆம போல இரு, நீ தான் ஜெயிப்ப. காத்திருக்கிறது இருதயத்தை விரும்பினதோ போயிட்டு உக்காந்தது. நீ ஓடுறா, நாங்க ரெஸ்ட் எடுத்து வரேன்னு சாம. நான் ஓடினேன், நீ ஓடுறா, நான் ரெஸ்ட் எடுத்து வரேன். ஓடின ஓட்டம் ஆடின ஆட்டம்லாம் நின்றுடுச்சு. பொறுமையா இருந்த ஆமை ஜெயிச்சிடுச்சு. நான் சொல்றேன்,
உங்க ஆரம்பத்தை பார்க்காதீங்க, முடிவு பரிபூர்ணமா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்துல வேதனையோடு ஆகார் போய் கொண்டிருந்த போது ஆகார் தேவன் கண்டு பயப்படாதே என்று சொன்னார். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகள், ஆபிரகாம் வந்து ஆபிரகாமுக்கு வந்த போது ஆபிரகாம் நம்பு ஆகார் வந்தால் ஒரு நாள் அவர் ஆகாரோட தேவைப்படல துரத்திட்டார், சாரெல்லாம் துரத்திட்டார். ஆனா கர்த்தர் கண்டார், ஆகார கண்டார் வசனம் சொல்லுது. இன்றைக்கு அதே தேவன் தான் சொல்றாரு, காண்கிறார், மகனே மகளே பயப்படாது, உன் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உன்னோட முடிவு சம்பூர்ணமா இருக்கு. ஏன்னா ஏசாயா 51:2 சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இது ஆபிரகாம் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உண்மையான ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்பா விசேஷமா லேயால நினைத்து ஆசீர்வதித்து 4 பிள்ளைகளை கொடுத்தார். உண்மையில தேவனை உண்மையா சொல்லுங்களேன். அப்ப சொல்லிருப்பாங்க, நான் உனக்கு ஒண்ணும் இல்லையா, அவ்வளோ அழகா இருக்கா பாரு. அழகா தான் இருக்கிறா, அங்க ஒண்ணு இல்லை, அழகு இல்லை, ஆனா உண்டாக்கிட்டார். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அங்க உண்டாக்குனவர் இன்னும் உனக்கு உண்டாக்குவேன். நம்பிக்கை விசுவாசம் ஆமென் சொல்லி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9, 10 வசனம் வாசிக்கும் போது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். வசனத்தை கவனிங்க, கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி, துக்கத்தோடு பெற்று என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். துக்கத்தோடு பெற்றெடுத்து யாபேஸ் என்று பெயரிட்டால், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்தது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு ஒருவேளை உங்களுக்கு வேதனையான காரியம், துக்கமான காரியம், துயரமான காரியம், ஒதுக்கப்பட்ட காரியம் இருக்கும் போது ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தர்த்தர் என்று சொல்லுகிறவர்களுக்கு முன்பாக இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது உனக்கு பதில் கொடுக்க ஒருவர் இருக்கிறார். ஆமென். There is a person to make you alive. There's a person to make you growth in your future. லேயாள் வந்து வேதனைப்படலங்க, அவ கர்த்தர் காண்கிறார் என்று இருதயத்துல வைராக்கியமா இருந்தா 4 பெத்தெடுத்தா சன்னதி கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். இங்க ஆபேஸ் தன் தாய் பெற்றெடுக்க மொழித சொல்றா, ஐயோ யாபேஸ் என்று சொல்றவரை நோக்கி, தேவர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கு என்று சொல்லுகிறான். உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கண்டதை தேவன் அருளினார். நம்முடைய தேவன் கூப்பிடும் போது ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். இந்த யாபேஸோட வாழ்க்கை, யாபேஸோட தாயார் கையில யாபேஸ் வந்த பொழுது அவனோட பேர் என்ன வெற்றால்னா துக்கம். அவன் ஒரு ஆசீர்வாதம் அற்றவன் என்று காணப்பட்டாள். குழந்தை பிறக்கும் பொழுது அது நிலைக்கு எப்படி வரும்னு தெரியாதுங்க, முடிவு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனா முடிவு முன்னாடி சொல்ற தேவன் நம்மோட இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தார் வேற, நீ வேற. உன் பிள்ளை பிறக்கும் போது கர்ப்பத்தில் இருக்கும் போது கர்த்தர் சொல்லுவாரு. அதே போலதான் வந்து ராஜசேகர் பிள்ளை போன கடந்த வாரம் சொல்லும் போது, உன் பிள்ளை மிஷனரிக்காக ஆயத்தமாவான், அவன் அதுக்கேற்ற வளருன்னு சொன்னார். என்றால் என் தேவன் பேசுகிற தேவன், என் தேவன் சொல்லுகிற தேவன். இஸ் a supernatural. நீ கேட்கும் பொழுது நீ உன் விருப்பத்தின்படி கேட்காத, அவர் விருப்பத்தின்படி கேள். குறை சொல்லாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார். அவனோட பேர் என்னவென்றால் துக்கம். அவன் ஒரு ஆசீர்வாதம் என்று காணலாம். 1 நாளாகமம் 4, 9, 10 வசனம் வாசிக்கும் பொழுது, துக்கத்தோடு பிறந்தாலும் கடவுளை நோக்கி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்று சகோதரர்களை விட கன மதிப்பு கீர்த்தி பெற்ற யாபேசு குறித்து வேதகம் தெளிவாக கூறுகிறது. துக்கம் என்று பெயரிட்டாலும் தன் எல்லையை பெரிதாக்கி தீங்கிய விலக்கி அவனுடைய விசுவாசத்தை ஜெபித்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடியாக கர்த்தர் அவன் ஜெபத்தை அருளினார். யாபேஸோட ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருன்னா உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. உங்க ஜெபத்துக்கு பதில் தர முடியாது. ஒரு சொல்ல, நீ பிறந்ததுல இருந்து தர்த்தரமா இருக்கு, நீ பிறந்ததே வேஸ்ட்னுவாங்க. கவலையே படாது, நீ தான் பெஸ்டா இருப்ப. ஹல்லேலூயா. நீ தான் பெஸ்ட். உண்மையா சொல்றேங்க, நான் கடைசி பிறந்தேன், ஆனா ஆண்டவர் என்னதான் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. எங்க அம்மா, நான் 18 வயசுல இருக்கும்போது எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. 20 வயசுல இருக்கும்போது இறந்துட்டாங்க. அதில் அன்பு எனக்கு கிடையாது. ஆனாலும் அந்த நாள்ல இருந்து என் தாய் தகப்பன் வைத்த அன்பு உண்மையான அன்புனால்தான்
தகப்பனை தாய் கனம் பண்ணும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொன்னபடி இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஊழியக்காரன கர்த்தர் வச்சிருக்கார், ஆவிக்குள்ள தகப்பனை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 4:10 தெளிவாக சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோட இருந்து தீங்கு என்னை தொடாதபடிக்கு அதை எனக்கு விலக்கினால் நலமா இருக்கும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். விசேஷமா, ஆனால் அவன் தேவனை நோக்கி தன் ஆசீர்வதியும் எல்லையை பெருகும் தீங்கு விலக்கும் தன் கரத்தை தன்னோடு இருக்க வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபித்தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனோட பதில், அவன் கேட்டதை தேவன் அவனுக்கு கொடுத்து அருளினார். அன்பான தேவ பிள்ளை, ஒருவேளை சூழ்நிலையோ அல்லது பேர்கள் ஒருவரோட வாழ்க்கையோ உயர, நான் ஒரு பார்த்துருப்பேன், பிரதர் பேர் மாத்திடலாமா பிரதர்னுவாங்க. பேரை மாத்துறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ ஆப்பிள் மரத்தை வச்சு ஆரஞ்சு வேணும்னு கேட்டா, ஆப்பிளை விதைச்சிட்டு எனக்கு ஆரஞ்சு வேணும்னு கேட்டா வராது. நானும் சொல்றேன், உனக்கு ஒரு லெட்ஜர் புக், டைனாக்கு ஒரு புக் அங்கே இருக்கு, கிதியோனுக்கு ஒரு புக் இருக்குது, எக்ஸிஸ்டுக்கு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு இப்படியாதான் நடக்கும். அது பிரகாரம் நீங்க கேட்டால் அது பிரகாரம் நடக்கும். நீ 8வது பேஜ் இருந்து 80வது பேஜ் கேட்டால் முடிவு வரவே வராது. ஆண்டவரே அடுத்தது 9வது பேஜை காட்டுங்கன்னு சொன்னா முடிவு வரும். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோட அற்பமா எண்ணும் பொழுது, சூழ்நிலை கடினமா இருக்கும் பொழுது, ஒன்றும் இல்லாத இருக்கும்போது, உங்களோட பிரச்சனைகள் நேரத்தில் உடைக்கப்பட்ட நேரத்தில் நம்ம யாரை கூப்பிட வேண்டுமானால் கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய உறவுகளை கூப்பிட்டாலோ, நண்பர்களை கூப்பிட்டாலோ, சொந்தங்களை கூப்பிட்டாலோ ஒன்று நடக்க போவதில்லை. யாரை கூப்பிட வேண்டுமோ அவரை கூப்பிடணும். யாபேஸ்க்கு கரெக்டா தெரிஞ்சது, அவரை கூப்பிட்டான், கர்த்தர் மகிமை நடத்துவார். அவங்க அம்மாட்ட போய் நான் என்னமா பண்ணட்டும், எப்படிமா பண்ணட்டும் ஆலோசனை கேட்கல, ஆலோசனை கொடுக்கறத கேட்டான், ஆலோசனை கொடுத்தா கர்த்தர் உயர்த்தினார். வசனம் எரேமியா 31 டெலிபோன் நம்பர் இருக்கு, எரேமியா 33:3. கால் மீ, என்ன கோக்கி கூப்பிடு, நான் அப்போது உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் அறியாது ஒண்ணு இருக்குது அங்க, 8வது ஒண்ணு இருக்கு, காத்திருக்கிறது இருதயத்தை இலக்க செய்யும், விரும்பினது வரும்பொழுதோ அதுதான் சம்பூர்ணமா கர்த்தருக்கு கொடுக்க ஒரு நம்பிக்கையான முடிவு வேண்டும். என் ஜெபத்தை கேட்டு அவர் ஜெபத்தை தள்ள மாட்டார், ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று முடிவு எடுக்க வேண்டும். ஜெபம் என்பது தேவைக்காக அல்ல, ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்காக இருக்க வேண்டும். வேதம் சொல்றது, சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 19-20 சொல்லுகிறது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அற்பமான காரியத்தை ஆச்சரியமாக மாற்றுகிற தேவன். யாபேஸ் ஜீவனுள்ள தேவனை கூப்பிட்டான், காரியம் மாறினது. ஜெபத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். நம் விசுவாசிக்கிறவர் என்று ஒரு ஆமென் சொல்லி இருக்க வேண்டும். அன்பான தேவ, இன்றைக்கு தேவ செய்தி முழுமையாக ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நம்ம உறுதியாக பற்றி ஜெபிக்க வேண்டும். லேலோட சூழ்நிலையை மாற்றினவர், யாபேசோட சூழ்நிலை மாற்றினவர் உன் சூழ்நிலையை மாற்றுவார். முடிவு உண்டு. பக்கத்து பாசம் முடிவு உண்டு, உண்டு. எப்பவுமே பக்கத்து பாசம் பின்னாடி திரும்ப சொல்லுங்க, முடிவு உண்டு. நான் எதிர்க்க சொல்ற முடிவு உங்களுக்கு உண்டு. முடிவு உண்டு, முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு, முடிவு உண்டு, முடிவு உண்டு. அல்லேலூயா. நான் திரும்புறேன்ல, நான் சிஸ்டர் சொல்ல மாட்டீங்க, கஷ்டமாகுதா? முடிவு உண்டு. ஜோரா சொல்லுங்க. இப்படி சொல்லும் போது அவ்வளோ உற்சாகமாகுது. நான் பார்க்கும்போது பார்க்குறேன், கொஞ்சம் ஸ்லோவாக முடிவு உண்டு, முடிவு உண்டு. நான் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுகிறேன். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துக்கிறேன், 2 3 மணி நேரம் நின்றுக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல முடிவு உண்டு, முடிவு உண்டு. பக்கம் உண்டு, முடிவு உங்களுக்கும் உண்டு, முடிவு உண்டு. ஸ்லோவா சொல்றீங்களா? கிடைக்காது. முடிவு உண்டு சார், பாஸ்டர்மா முடிவு உண்டு. ஏன்னா சொல்லுகிறவர் விசேஷமாக யாரோட தேவன்? லேயாளின் தேவன், யாபேசின் தேவன். சகோதரனை பார்க்க கர்த்தர் உயர்த்துகிறவர். இன்னைக்கு கர்த்தர் ரொம்ப நல்லவர். இன்னைக்கு சொல்லி அனுப்புனார், பல்லைகளிட சொல்லு, முடிவு உண்டு. முடிவு இல்லாம இல்லை. யார் நான் ஜீவனோடு இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன்.
ஒரு நாள் சாவேன்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். முடிவு இருக்கா? இதுக்கு முடிவு இருக்கு. அல்லேலூயா. சாவுக்கு ஒரு முடிவு இருக்குன்னா இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுனா கூப்பிடணும், சொல்றத கேட்கணும், கர்த்தர் செய்வார். கண்களை மூடும். நல்ல தகப்பனே, இந்த காலை வெள்ள கர்த்தர் சமூகத்துல அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளுக்கு 4 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் அழுக பார்க்கவில்லை. தள்ளப்பட்டவளா காணப்பட்ட பொழுது லேயாளுக்கு 4 பிள்ளைகளோட சந்ததியில உருவாக்கி ஆசீர்வதித்த தேவன் தன் தாய் யாபேச துக்கம் என்று சொன்னபோது யாபேஸ் கூக்குரலிட்ட பொழுது யாபேசோட ஜெபத்தை தள்ளாமல் அலறினீர். என் தேவன் இந்த சபையில் மேல் சொல்ற கீழ் அமர்ந்திருக்க யாவர்களுக்கும் ஒருவேளை சில காரியங்கள் உதைக்கப்பட்டு துக்கத்தோடு தொலைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கை கூடாமல் விரக்தியாக உடைக்கப்பட்டு போய் ஏமாற்றத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு சமாதானம் இல்லாமல் அநேகரால் குறை சொல்லுகிறபடி வேதனையோடு வந்திருக்கலாம். குறை சொல்லுகிறவர் குறை சொல்லட்டும், நிறைவானதை சொல்லுகிறவர் நிறைவா இருக்கட்டும். நாங்கள் நிறைவானவரை பார்க்கிறோம், பூர்ணத்தை பார்க்கிறோம், சம்பூர்ணத்தை பார்க்கிறோம். அந்த நிறைவானவர் ஆட்டுக்குட்டி ரத்தம் இங்க இருக்கிறபடியாக சபையே இந்த நாள் ஒரு புதிய வாசல் உனக்கு திறக்கப்படும். கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்வாராக. கர்த்தர் மகிமையானவர், நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமான காரியத்தை செய்வார். இயேசு நாமத்தில் குறைகளை நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பிபிலிக்கல் ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். ஒரு மகன் இன்டர்வியூக்கு போறான். எங்க கூட சொல்லணும். எங்க போறான்? இன்டர்வியூக்கு போறான். உள்ள வந்து கூப்பிடுறார். அந்த மகனோட பேர் ஏதாவது நீங்க சொல்லுங்களேன். கிறிஸ்துவ பேரா? யாபேஸ். ஓகே, தைரியமா சொல்றாங்க, யாரும் நம்ம சபையில் இல்லைன்னு. யாபேஸ் இன்டர்வியூக்கு போய் கவு தட்டுறார். உள்ள இருக்கிறவங்க கமெண்ட் அப்படின்றாங்க. என்ன உள்ள இன்டர்வியூ எப்படி கூடுவாங்க? ஒன்னு யாபேஸ் வந்து கதுவை திறக்கிறான். உள்ள இருந்து வந்தார் ஒருத்தர். அப்பா இப்படி திறக்க கூடாது, இந்த டோர் இப்படி திறக்கிறதுன்னு திறந்து இழுத்தாலும் உள்ள தள்ளினாராம். உள்ள ஸ்லைடிங் டோர். உள்ள வந்து 3 நாள் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. 2வது நாள் இன்டர்வியூ வேற ரூம். திருப்பி யாபேஸ் கமின். அவர் என்ன பண்றாரு? மறுபடியும் வந்து இல்ல, இப்ப என்ன பண்றாரு? ஸ்லைடிங் பண்றாரு. அவர் பக்கத்து டோர்ல வராராம். என்னது? பக்கத்து டோர்ல வரார். சரி, முடிஞ்சு போச்சு. 3வது இன்டர்வியூ வரார் யாபேஸ். திருப்பி என்ன சொல்றாங்க? இப்ப என்ன அவர் கண்ணில் எப்படி வந்துருச்சு? ஃபர்ஸ்ட் வந்தனோ தள்ளி பார்க்கிறார். 2வது பக்கத்து டோர் வர்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்த டோரே அவர் இப்படி திறக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, வந்து இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சு. இன்டர்வியூ முடிஞ்சோன்னா ஓகே போலான்னு சொன்னாராம். உடனே இவர் என்ன பண்ணியிருப்பாரு? வெளியே எப்படி போயிருப்பாரு? ஒரு டோரை போயிட்டு தள்ளி பார்க்கறாராம். அல்ல வேற ஒரு ரூம், இன்னும் மறுபடியும் போயிட்டு இப்படி தோணும், எதுவுமே திறக்கல. அப்போ உங்களை சொன்னா இல்லப்பா அது வழி இல்லை, என் பக்கத்தில் ஒரு வழி, அதை திறந்த கீழே சபையில போகணுன்னாராம். வழிகள் 1000 இருக்கு. நீ நினைக்கிறபடி அல்ல, கர்த்தர் நினைக்கிறபடி நடக்கும். நீ நினைக்கிறபடி நடக்காது, அவர் நினைக்கிறபடி தான் நடக்கும். நீ நினைக்கிறபடி நடக்காது, அவர் வழி தான் நடக்கும். விசுவாசம் சொல்லு, உனக்கு ஒரு புது வழி வருது. ஒரு புது வழி வருது. யாபேஸ பார்த்தார், உன்னையும் பார்த்துட்டார். ஒரு புதிய வழி வருது. அல்லேலூயா. புதிய வழி வருது. புதிய வழி வருது. தட்டாதவங்களுக்கு வராது, புதிய வழி வருது. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.